ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம அடிக்கடிக்கு நம்மளோட மலபார் ஸ்னேக்கோட வீடியோஸை நம்ம சேனலில் போடுறது உண்டு. பிகாஸ் அது அதோட க்ரோத்து அது எப்படி இருக்குது, அதோட சேஞ்சஸ்லாம் என்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் காட்டணுன்றதுக்காக நம்ம அடிக்கடிக்கு நம்ம சேனலில் அதோட வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த தடவை நம்ம அதை எந்த அளவுக்கு அதோட பாடியில் சேஞ்சஸ் இருக்குதுன்றதை நீங்கள் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணியை வற்ற வச்சிட்டோம். ஸோ டேங்கில் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது. டேங்க்லாம் கீழே நிறைய இலைகள்லாம் விழுந்து அப்படியே நேச்சர் ஹேபிடேட் மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ குச்சி இலைலாம் விழுந்து தண்ணி அப்படியே டேன் ஆகி சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சு வாட்ரு. ஆக்சுவலி நம்ம டேங்க்கில் வச்சு வளர்க்கும் போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதில் அவ்வளோவா இலை, இந்த டெட் ப்ரீஸ், இந்த மரக்கட்டை இதெல்லாம் போட மாட்டோம். ஸோ நம்ம டேங்க் வெளியே வைக்கும்போது, இந்த சிமெண்ட் டேங்க் இந்த பாண்ட்லாம் செட்டப் பண்ணும்போது அதில் இந்த மாதிரிலாம் விழும். இந்த மாதிரி விழும்போது அது அப்படியே ஒரு நேச்சர் லுக், அந்த மீன்களுக்கு அப்படியே நேச்சர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அது அந்த மீனோட கலர்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலபார் ஸ்னேக் கலரை பார்த்தீங்கனாலே டோட்டலி வேறு மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ சன்லைட் படும்போது இன்னும் அது நல்லா அப்படியே அந்த ஆரஞ்சு கலர்லாம் நல்லா டார்க்காக நல்லா மின்னுது. ஸோ நல்லா இருக்குது அது பார்க்கவே. ஸோ அது இப்போது நம்ம எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்றத. ஸோ கைஸ், இப்போ ஸோ இதை பாருங்கள், நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுது. அந்த பிளாக் கலரில் அதோட முதுகில் அந்த லைன் வருது பாருங்களேன். ஸோ அந்த டார்சல் ஃபின்னோட கனெக்ட் ஆகி அப்படியே வருது. ஸோ அந்த லைன் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது அது பெருசாகி அந்த இடத்துல பிளாக் லைன்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது பெருசாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கூட உங்களுக்கு இன்னொரு ஸ்னேக் எதுவும் தெரியுதா? ஸோ அந்த மீன் நம்மளோட குறவ மீன் தான். ஸோ அது இன்னும் உயிரோடு இருக்குது பாருங்கள். அது விட்டுருச்சு, அதுவும் சரி நம்ம கூட இருக்கட்டும்னு விட்டுருச்சு போல். ஸோ 3 பேர் இப்போ ஒன்றா தான் ஜாலியாக நீந்திட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதால் சாப்பிட முடியலன்னு தெரிஞ்ச உடனே அதை கொல்லாமல் அப்படியே நார்மலாக விட்டு வச்சுருக்கு. ஸோ அது கூட தான் இப்போ நாங்களும் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். ஸோ இத்தனோண்டுலேயே என் ஃப்ரெண்டு ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணான். ஸோ அவன் ட்ரை பண்ணும்போது பெருசு பார்க்க ஃபீமேல் மாதிரி இருக்கிறதாகவும், சின்னது பார்க்க மெயில் மாதிரி இருக்கிறதாகவும் சொன்னான். இப்போவே நம்மளால் ஜெண்டரை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இன்னும் நல்ல ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜெண்டரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடலாம் உங்களுக்கு. ஸோ இதை வளரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ், இதை எடுத்து உங்களுக்கு காட்டணுன்னு ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சேன். ஸோ வீடியோ போட்டேன். ஸோ அமைச்சதுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மலபார் ஸ்னேக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் வளர்த்திட்ருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். See you next video guys. Bye bye guys.